10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு ஒரு டெவலப்பராக மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டருக்காக ஒர்க் பண்ணுறவங்க சிவிலில் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் எதெல்லாம் மைனஸ் எதெல்லாம் ப்ளஸ் அப்படின்ற விஷயங்கள் நிறைய தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டெவலப்பராக மாறினாங்க. அந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் தாம்பரம் சரௌண்டட்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து ரீசென்ட் பாஸ்ட்ல வந்து எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்றாங்க. நிறைய ஃப்ளரிஷ் ஆயிட்டு வருது அவங்களுடைய ப்ராஜெக்ட் சைட் எல்லாமே. கம்பெனியுமே நல்லா க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 1 acre 35 cents. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 114 வீடு இவங்க பண்றாங்க. 3 bedroom and 2 bedroom காம்பினேஷன். ஸோ வாங்க அந்த ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்க. தாம்பரத்தில் சேலையூர்ல மெயின்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கேட்டட் கம்யூனிட்டி ஆல் கேட்டட் கம்யூனிட்டி வித் ஆல் அம்யூனிட்டிஸோட வேணும்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் அவைலபிள். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க தேடிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் மார்ஷல் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் தாம்பரத்தில் சேலையூரில். ஸோ சேலையூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ சூப்பராக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. 2 bedroom and 3 bedroom காம்பினேஷனில் இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் இருக்கு. இதில் வந்து 114 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் சென்டர் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து 3 floors மேல வந்து யாரும் கட்ட முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. 2 floor 3 floors தான் மேக்ஸிமம் கட்டவே முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சரௌண்டட்ல இந்த ஏரியாவில் டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஃபைட் பண்ணி 5 floors அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில்ட் பிளஸ் 5 floors. ஸ்டில்ட் ஃபுல்லா பார்க்கிங் 5 floors வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லா வீடுமே வந்து பிரைவேட் டெரஸோட வரும். அதே மாதிரி டாப் ஃப்ளோர் 5th floor எல்லா வீடுமே வந்து பிரைவேட் டெரஸோட வரும். அது பெரிய அட்வான்டேஜ். நிறைய பேர் பிரைவேட் டெரஸ் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ப்ராஜெக்ட். அது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ப்ராஜெக்ட் பட் ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஃப்ளோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு வராங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு போடியமும் இந்த ப்ராஜெக்டோட சென்டர்ல பண்றாங்க. அந்த போடியம்ல தான் உங்களுக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு. இன்னும் பல அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே அந்த போடியம் லெவல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு மினியேச்சர் இருக்கு. ஸோ உள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கு, மினியேச்சர் இருக்கு அண்ட் மாடல் ஹவுஸ். ஸோ வாங்க நம்ம முதல்ல மினியேச்சர் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடல் ஹவுஸ் பார்க்க போகலாம். இந்த ப்ராஜெக்ட் உள்ள வர ரோடு வந்து பாத்தீங்கன்னா இது 80 feet ரோடுங்க. இந்த 80 feet ரோட்லயே இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. இந்த ரோட் ஃபேசிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லென்த்தான ஃப்ரண்ட் ஃபேசிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கவே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கு. அதே மாதிரி அந்த லாஸ்ட்லயே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பால்கனி கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய பிரைவேட் டெரஸ் இருக்கு. இதுல வந்து 3 பிளாக் ABC 3 பிளாக் இருக்கு. 2 and 3 BHK காம்பினேஷன் தான் இருக்கு. வால் ஷேரிங் குறைச்சிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து நிறைய கேப் கொடுத்து நிறைய வால் ஷேரிங் குறைச்சிருக்காங்க. அதனால வந்து லைட்டிங்கும் நல்லா இருக்கு. விண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போடியம் லெவல் கொடுத்துருக்காங்க. அந்த போடியம் லெவல்ல ஸ்விமிங் பூல் எங்க இருக்குது, அதன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா எங்க இருக்கு, லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கு, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியும். அம்யூனிட்டிஸ்மே வந்து அங்கங்க கொடுத்து வச்சிருக்காங்க. மேல டெரஸ் போனீங்கன்னா டெரஸ் கார்டன் பண்ணிருக்காங்க. ஸோ இது இந்த மினியேச்சர்ல காமிச்சிருக்காங்க. தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி ரூம் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து ஒரு மினி தியேட்டர் கொடுத்துருக்காங்க. அகைன் உங்களுக்கு வந்து ஜிம் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹால் கொடுத்துருக்காங்க. டேபிள் டென்னிஸ், இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு நிறைய கேம்ஸ் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா அம்யூனிட்டிஸும் இதுக்குள்ள இருக்குங்க. சின்ன கேட்டட் கம்யூனிட்டி வித் 5 floors. நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரைஸ் வேணாம் நம்ம சொல்லுவோம். அப்ப 5 floors இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வித் ஆல் அம்யூனிட்டிஸோட ஸ்மாலர் கேட்டட் கம்யூனிட்டியா தாம்பரம் சரௌண்டட்ல வீடு தர்றவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் சூப்பரா இங்க பில்ட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நல்ல அழகான ஒரு அப்ரோச் ரோட்ல இருக்கு. இந்த மெயின் ரோட்ல இருந்து ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். அது இல்லாம இங்க வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலம்ஸ். ஸோ காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து வால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது அப்படின்றது. அது இல்லாம இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வால்ஸ் எல்லாம் வந்து ரெட் பிரிக்னு சொன்னேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதே மாதிரி காலம்ஸ் வந்து காங்கிரீட் எப்படி பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி வரும், அதே மாதிரி ஃப்ளோர் நம்மளுடைய ஃப்ளோர் வந்து எவ்வளவு திக்னஸ் இருக்கும், அது எவ்வளவு கம்பி வரும், எவ்வளவு வந்து ஸ்டீல் வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சாம்பிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் பிரிக்ஸ் சொன்னோம். ஸோ ரெட் பிரிக்ஸ் வந்து எந்த மாதிரி பண்றோம் அப்படின்றது ரெட் பிரிக்ஸ் காமிச்சிருக்காங்க. அகைன் உங்களுக்கு வந்து நம்மளுடைய EB பேனல், EB பேனல் பாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வருமே அந்த பேனல் பாக்ஸ் எப்படி இருக்க போகுது, சுவிட்சஸ் என்ன வர போகுது, எப்படி இருக்க போகுது. அது இல்லாம இந்த விண்டோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோஸ்லாம் வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர்ல வருது. இது வந்து 3 years வரல வாரண்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விண்டோஸ் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் காமிச்சிருக்காங்க. விண்டோஸ் ஃபிட் பண்ணா எப்படி இருக்க போகுது. அகைன் வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளோர் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஃப்ளோரிங் டைலிங் வந்து எப்படி இருக்க போகுது, அந்த ஃப்ளோரிங் டைலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளோர் பண்ணியிருப்போம் அப்படின்றது இங்கே. அது விண்டோஸ், நீங்கள் அவுட்டோரில் இருக்கக்கூடிய விண்டோஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பீம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீம் எப்படி வரப்போகுது, இப்படி எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. வாங்க அப்படியே பாருங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தின்னான க்ளோசர் போட்டிருப்பாங்க. இது பாருங்க, இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேலே இருக்குங்க இந்த காங்கிரீட்னுடைய பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா 300+300 சொல்லுவாங்க. அந்த பிளாக் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் இதெல்லாம் தூக்க முடியாது. அந்த மாதிரி சாம்பஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் சாம்பஸ் உங்களுக்கு மேபி செப்டி டேங்கோ இல்லை வந்து அதோட ஜங்ஷன்ஸ் எல்லாமே சாம்பஸ் வந்து இப்படி தான் க்ளோஸ் ஆயிருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன், ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் வரதுக்கு உண்டான பைப் லைன்ஸ் வந்து என்ன மாதிரி பைப் லைன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில் இப்படி தான் வரும். கைப்பிடிச்சு மேலே ஏறதுக்கு கிரில் இப்படி தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் உடைய ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸில் வந்து கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் கிரானைட்ல வந்து நமக்கு எவ்வளோ அழகாக பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வரப்போகுதுன்ற இங்கே காமிச்சிருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாய்லெட்டுங்க. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் உங்களுக்கு வால் எப்படி இருக்க போகுது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே கன்சல்ட் ஆகி வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சல்ட் டேங்க் உள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ உங்களுடைய பாத்ரூம்ல வரக்கூடிய வாஷ் பேஷன் எப்படி இருக்க போகுது, மோடா எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அண்ட் டவர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேப்ஸ் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ் இருக்க போகுதுன்றதையும் இங்கே காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இன்டீரியர் பெயிண்ட், வீட்டுக்குள்ள வரக்கூடிய இன்டீரியர் பெயிண்ட் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து எப்படி எந்த மாதிரி இருக்க போகுது, எக்ஸ்டீரியருடைய எலிவேஷன் பெயிண்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கே பால்கனியில் வரக்கூடிய கிரில், பால்கனியில் இந்த மாதிரி தான் கிரில் வரும், க்ளோஸ்டாக இருக்க போகுது. ஸோ ஹெவியாக இருக்குது இந்த கிரில். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டோர் வந்து எப்படி இருக்கும், டோருடைய வுட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, அதில் என்ன மாதிரி நம்ம வந்து மேபி லாக் இதெல்லாம் கொடுக்க போகிறோன்றதையும் இங்கே காமிச்சிருக்காங்க. பாதி பீஸும் வச்சிருக்காங்க. டோரோட ஃபினிஷ்டு டோரும் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. பிரைவேட் டெரஸ் அந்த பிரைவேட் டெரஸுடைய ஏரியா இது ஒயிட் டைல் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து இது கிச்சன். இப்போ கிச்சனில் வரக்கூடிய ஜிங்க், அதில் வந்து ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர், இன்னொன்று உங்களுக்கு வந்து வாஷிங்காக மேபி கிளீனிங் பர்பஸ்க்காக வரக்கூடிய தண்ணி வரதுக்கு உண்டான பைப்பு, கிச்சனோட மேடை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கில் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, அதுக்கு என்ன ரேம்ப்லாம் கொடுத்துருக்காங்கன்றது இங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் வாட்டர் வரக்கூடிய பைப்ஸ், அதை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி காமிப்போம். ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் எப்படி வரும் காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அவுட்டோரில் நம்மளுடைய மீட்டர் பாக்ஸ் வரும், அந்த இபி மீட்டர் பாக்ஸ் வரும், அதனுடைய பாக்ஸ் இது. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக வந்து டேக் மார்ஷல் ப்ராஜெக்ட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரையும் பாருங்க. இதுக்கப்புறம் வாங்க நம்ம மாடல் ஹவுஸ் பார்த்துடலாம். ஸோ மாடல் ஹவுஸ் இங்கே 3 bedroom 3 toilet. இங்கே இருக்க மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1488 நினைக்கிறேன். ஸோ அந்த சைஸில் வந்து 3 bedroom 3 toilet கொடுத்துருக்காங்க வித் பிரைவேட் டெரஸ். இப்போ வாங்க மாடல் ஹவுஸ் பார்த்துடலாம். டாக் மார்ஷல் தாம்பரம் சரௌண்டடில் இருக்க ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் பார்த்துட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பார்த்துட்டோம், ப்ராஜெக்ட் அவுட்டருமே கொஞ்சம் பார்த்துருப்போம். ஈவினிங் தான் காமிச்சிருப்பாங்க, அவுட்டருமே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், இது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். நிறைய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர், நான் இப்போ சொல்லலை, கடந்த 5-6 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குறவங்க நிறைய பேர் தாம்பரம் ஈஸ்ட்டில் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுங்க கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட்டில் இருக்குது, லிமிட்குள்ளே இருக்குது, ஆனால் கனெக்டிவிட்டியோட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 feet ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். ஹார்ட்லி 300 மீட்டருங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலையூர் ஜங்ஷன் 2 கிலோமீட்டருங்க, ரொம்ப பக்கம். அகைன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருங்கலத்தூரில் இந்த பக்கம் ரைட்டில் வந்து புது ரோடு பில்ட் ஆகிட்டு இருக்கு. 150 feet ரோட் சைஸில் எல்லா கனெக்டிவிட்டி இங்கே இருக்குங்க. காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜியான் இருக்குது, வேலம்மாள் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி, 114 வீடு தாங்க மொத்தமே. 3 bedroom இருக்குது, 3 toilet இருக்குது, அண்ட் தென் 2 bedroom அவைலபிளுங்க. இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ரீசன் வந்து ஒன்று சிட்டி லிமிட், இன்னும் வந்து
கனெக்டிவிட்டி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்காலிட்டிக்குள்ள ஸ்விமிங் பூலோட வித் இந்த மாதிரி ஆல் அமினிட்டிஸோட ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. ரீசென்ட் பாஸ்ட்ல எங்கேயுமே ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு. அதனால வந்து லக்ஸுரியாக வேணும், எனக்கு வந்து சின்ன கேட்க முடியாம வேணும், ஹை ரைஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பார்க்கணும், இதில் வீடு வாங்கிக்கலாம் நீங்கள் யோசிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய நம்பர் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிக்கப் ட்ராப் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டை ஃபுல்லாக காமிச்சிட்டு உங்களுக்கு வீட்டில் நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.